வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஏந்திரடா, காஃபி எதை குடிக்கிறியா? தூக்கம் வருது, போங்கடா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்தார்ல, அதான் ஹெவி தூக்கம்னு நினைக்கிறேன். என்ன ஸ்ரீநிதி, காலையில ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வந்திருக்கேன். ஆண்டி, காலையில ஹாஸ்பிட்டல் பக்கம் வராம பின்ன எந்த பக்கம் போவாங்க? நான் கூட தான் இந்த நாய் கூட சேர்ந்து நைட் ஷிஃப்ட் பார்த்தேன். ஆனா எனக்கு ஒண்ணு இப்படி தூக்கம் வரலையே. இவன் நான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். நைட் ஷிஃப்ட் பாத்தியா இல்ல நைட் ஷிஃப்ட் வந்த நர்ஸ பாத்தியா? அப்படிலாம் கேட்க கூடாது வினோதினிமா. உன்னை தவிர நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான். நீங்க யாரையுமே பார்க்க மாட்டீங்கன்னு இந்த உலகறிஞ்ச உண்மையாச்சே. பார்த்த ஒரு பிள்ளையா 6 வருஷமா எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சு ஆளுனீங்க. அப்படி இருக்கும்போது புதுசா ஏதாவது பிள்ளையா பார்க்க போறீங்க? நாங்க கொஞ்சம் ஸ்லோவா லவ் பண்றோம் இசை. அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அஜய் மாதிரி ஸ்பீடா இருக்க சொல்றியா? படிக்கும் போதே லவ் பண்ணி படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி தோப்பாரு. நம்ம கேங்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் குழந்தை. எது நீங்க காதல பிக்கப் பண்ணாததுக்கு காதல பிக்கப் பண்ண எங்களை குறை சொல்றீங்க அப்படிதானே? அப்படின்னா இப்ப நீங்களா யூத், நாங்களா? அதெல்லாம் எங்க வயல் நாங்க எப்படி சொல்லுவோம்? டேய் பைத்தியக்காரா, சீனியர் எந்திரிக்க வாய்ப்பு கிடையாது. சீனியரே நைட் ஷிஃப்ட் மட்டும் பார்க்கல, நேற்று டே ஷிஃப்ட்டும் பார்த்துட்டு வந்திருக்காரு. டே ஷிஃப்ட் பார்த்தானா? ஆமா, டே ஷிஃப்ட் சேர்த்து தான் பார்த்தாரு. நேற்று பொண்டாட்டிய பக்கம் வந்துட்டாரு, வீட்டில் டே ஷிஃப்ட் பார்த்தாரு, நைட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்தாரு. அடப்பாவி பையல. ஏண்டி இந்த சண்டை சமாதானம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அப்படிலாம் ஏதோ ஆகலடி, ஆகவும் வாய்ப்பு இல்லை. இந்த பையன் ஏதோ கல்யாணம் வரைக்கும் இழுத்தடிப்பான் போல. நானும் சமாதானம் பண்ணிடலான்னு பார்த்தா எப்படி சமாதானம் பண்ணாலும் சமாதானம் ஆக மாட்டானே. ஏண்டி உன்னாலே சமாதானப்படுத்த முடியா? அது சண்டையா இருந்தா தானடி சமாதானப்படுத்துறதுக்கு. அது ஒரு வீம்புக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அதை போய் என்னத்தை சமாதானப்படுத்த சொல்றேன்? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாம இருந்தா நான் என்ன நியாயத்தை போய் பேசுறது? அதுவும் சரிதானே. பின்ன எல்லா உண்மையும் சொல்லியாச்சு, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதோ வீட்லேயும் இன்னும் 2-3 நாளில் என்கேஜ்மெண்ட் பேச்சு எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்னும் ஒன்று, நான் கோவமாகவே இருக்கேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்கிறேன்? ஆனால் உங்கள் பிரச்சனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாம்மா. எல்லா பிரச்சனையும் ஓஞ்சி வீட்டிலே கல்யாணம் பண்ண போகிறாங்க. பொண்ணும் ரெடியாக இருக்குது. ஆனால் மாப்பிள்ளை வித்த கட்டிட்டு இருக்காரு பத்தியா? பைத்தியக்காரா, பொண்டாட்டி அனுப்பி விட்டுட்டு பார்ட்டி பண்ணலான்னு பார்த்தா பொண்டாட்டி பின்னாடி ஓடிட்டு நிற்கிறான் போல. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண? நம்ம எல்லாரும் இங்கே சேர்ந்து ஜாலியாக ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்குல்லடி. ஆமாம், நான் கூட நினச்சி பார்க்கல. படிக்கும்போது நம்மளாம் ஆசைப்பட்டோம் ஒன்றா ஒர்க் பண்ணணும், ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம். ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்றது சாத்தியம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வசந்துக்கு இப்படி ஒரு எய்ம் இருந்திருக்கு, ஓனாக ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஸோ அது மூலயமா நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும். இப்போலாம் மெடிக்கல் ஃபீல்டு வியாபாரம் மாதிரி மாறிடுச்சு. அதை யார் கரெக்டாக பண்ணுறா சொல்லு? அதுவும் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவங்களாம் அது மூலயமா ப்ராஃபிட் பார்க்க தான் நினைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இப்படியா அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டையும் பயமுடுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுனாலே ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. உண்மையதான் இசை, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் வசந்த் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். ஒரு ஹாஸ்பிட்டலோட மெயின் டீம் டாக்டர் பேஷண்ட் கிட்ட நல்லா பேசுறது மட்டும்தான். ஸோ அவங்களோட மெடிசன் ஆஃப் தான். அதுக்கப்புறம் ஆனால் வசந்த் தெளிவாக இருந்திருக்கான் பாரு. நான் கூட அவனுக்கு இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கேன். அவனை மைண்ட் அளவில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்றதே அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். ஆனால் லவ் வேறு, ஸோ நம்ம கெரியர் வேறு, நம்ம எதுக்காக படித்தோம் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்தில் எங்கள் லவ் பிரச்சனை எப்படி இல்லாமல் போயிருந்தாலும் அவனோட கெரியரில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை உருவாக்கி இது மூலயமா நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும். இதோ மெடிக்கல் கேம்ப் பண்ணது, இதெல்லாம் இந்த வயசில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மெடிக்கல் கேம்ப் மட்டுமாடி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஃப்யூச்சரில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு நம்மளாம் கதை பேசும்போது பேசியிருக்கோம். ஆனால் அதையும் சாத்தியமாக்கியிருக்காரு வசந்த் சீனியரு. நான்லாம் நினச்சே பார்க்கல வினோதினி, நம்மளாம் இப்படி ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒன்றா ஒரே டீமாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. திரும்பவும் நம்ம காலேஜ் டேஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீலு எல்லாருக்கூட இருக்கிறது. உண்மைதான் ஸ்ரீநிதி. இன்னும் நீ முன்னாடியே கொஞ்சம் சமாதானமாக இருந்தா அப்படின்னா இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னுமே வேகமாக எடுத்துருப்பாரு. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒன்றா இருந்திருக்கலாம். எல்லாம் ஒன்னால தான் இந்த லேட் கூட. என் மூலயமா நடக்கக்கூடாது, சரவணன் சீனியர் மூலயமா நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்தார், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு மேரேஜ்னு வந்தோம். ஸோ அப்படியே எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு. கடவுள் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து தான் கொடுப்பாரு. ஸோ சொல்யூஷன் கிடைக்க லேட் ஆயிருக்கு, அப்படி தான் புரிஞ்சுக்கணும்.
மச்சானால மட்டும்தான் இப்படிலாம் ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ண முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுறது என்ன அவ்வளோ சின்ன விஷயமா? ஸோ ஹாஸ்பிட்டலை இந்த வயசில் அவன் மெயின்டைன் பண்ணுறதும் சரி, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டதும் சரி. ஸோ நமக்கான எல்லா தேவையும் இது மூலியமாக கிடைக்கணும். ஃப்ரெண்டுன்றதுனால சும்மா சர்வீஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட்டும் கரெக்டாக கிடைக்கணும்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறான். உண்மைதான் சீனியர், நீங்களே சொல்லுங்களேன். காலேஜ் படிக்கும்போது கனவா இருந்த ஒரு விஷயம் இப்போ நிஜமா மாறி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பிளான் பண்ணி தாண்டி இந்த ஜாப் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபீல்டில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுன்றதுக்காக 4 வருஷமாக நம்ம எல்லாரையும் கண்டிப்பாக அசம்பிள் பண்ணிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட அவர் இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணியிருக்காரு. அதனால மட்டும்தான் நம்ம எல்லாரும் வந்த உடனே அவனால் ஜாயினிங்கும் கொடுக்க முடிஞ்சுது. நம்மளுக்கான எல்லாத்தையும் அவனால் பண்ண முடிஞ்சுது. ஆமாம் சீனியர், உண்மையிலே அதை தான் நினச்சி பார்க்குறேன். எப்படிடா நம்ம எல்லாரையும் ஒர்க் பண்ண சொல்கிறாரு, எப்படி நம்ம எல்லாருக்கும் இங்கே வேக்கன்ட் இருக்கோம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸாக அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணி முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கரெக்டான ஒரு பொசிஷனை கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் ஹாஸ்பிட்டலே ரன் பண்ணியிருக்காரு. அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் கண்டிப்பாக அவர் ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணணும். நம்ம எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நம்மளால என்ன பெஸ்ட்டு முடியுமோ அந்த பெஸ்ட்டை கண்டிப்பாக வசந்துக்கு நம்ம எல்லாரும் கொடுக்கணும். கண்டிப்பாக ஸ்ரீநிதி, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல நிற்கிறதே அவனுக்கு பெரிய பக்கபலம் தான். அதுவும் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த சுற்று வட்டாரத்தில் இல்லைன்னு எல்லாரும் பேசணும். இங்கே போனால் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் கொண்டு வரணும். உண்மையிலே அதுதான் வசந்த் சீனியருக்கு நம்ம எல்லாரும் ரிட்டர்ன் கொடுக்க போகிற கிஃப்ட்டு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அமௌண்ட்டுன்றதை தாண்டி கேரிங் இருக்குது, நல்லா பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நேம் வசந்துக்கு கிடைக்கணும். இப்போ மட்டும் என்ன சீனியர், அவர் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. வர்றவங்க கிட்ட ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம், என்ன உங்களுக்கு வேணும், சொல்யூஷன் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு தான் அவங்க கெப்பாசிட்டி என்ன, அவங்களால இது பண்ண முடியுமா முடியாதான்றதை முடிவு பண்ணி தான் அவரோட அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் அவர் இன்னமே யூஸ் பண்ணல. நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அது மூலயமா 4 பேருக்கு கொடுப்போம், இருக்கிறவங்க கொடுக்கட்டும், இல்லாதவங்க பெனிஃபிட் அடைஞ்சிட்டு மட்டும் போட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே இருக்காரு. சர்வீஸ் பண்ணுறது அமௌண்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி கரெக்டு தான். இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு சில பேர் படித்தவங்க அந்த மாதிரிலாம் வராங்க, நம்ம சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் என்ன தெரியுமா மச்சான்? வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் தான். அவங்க வந்தால் ட்ரீட்மெண்ட்டை நான் எப்படி பண்ணுறதுன்றது டெய்லி உட்காந்து லெசன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமாடா. அது என்னமோ உண்மைதான் அஜய். நான் கூட 2-3 கேஸ் அட்டன் பண்ணேன். என்னால் அவங்களுக்கு மெடிசன்ன்றதை தாண்டி கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா, நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னா அப்படின்றதையும் மறந்து போயிடுறேன்டா. இன்னும் சொல்கிற மாதிரி உண்மைதான் சீனியர். ஒரு சில பேர்லாம் வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோமா இல்லை அவங்க நம்மளுக்கு மெடிசன் கொடுக்குறாங்களான்னு தெரிய மாட்டேது. வயிறு வலிங்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும். அப்படின்னா வயிறு வலி தானம்மா, இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சீனியர். அப்படிதான் தெரியுமா? நான் இன்னும் டெய்லி பேஷண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல, பேஷண்ட் தான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. உண்மைதான். வில்லேஜ் சைட் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் போகுது. டெய்லி அவங்க என்ன பேசுகிறாங்களோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அவர் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் வில்லேஜ் சைடு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி வச்சிருக்காரு. நீயே சொல்ல, இந்த சரௌண்டிங்கில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வேறு எங்கேயாவது இருக்கா? அவங்கவுங்க பெனிஃபிட் வேணுன்றதுக்காக சிட்டி சைட் தான் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்துக்குள்ளே நான் ஹாஸ்பிட்டல் கட்டுவேன், இப்படி ஒரு சர்வீஸை நான் பண்ணியே தருவேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் இறங்கியிருக்காரு. நீங்கள் என்னடானா அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கிண்டல் அடிச்சு நிற்கிறீங்க. சப்போர்ட்லாம் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சப்போர்ட் பண்ணுறது ஒரு லெவலுக்கு மேலே போனால் நம்மள பைத்தியம் வைக்கிறாங்க தெரியுமா? அதை சொல்லு முதல்ல. டேய், இவன் எதுக்கு இப்போ ரொம்ப தூங்கிட்டு இருக்கானா? இவன் ஒன்றும் சரியில்லை மச்சான். பொண்டாட்டி அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். சரி, பொண்டாட்டி தான் ஊருக்கு போச்சு, நம்ம பார்ட்டி பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டான் போலையே. வா அந்த டாபிக் வாண்ணா. இப்போ நம்ம ஏதாவது கொஷின் கேட்போன்றதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த நைட் தூங்குற மாதிரி நடிக்குதுன்னு நினைக்கிறேன். சீனியர் சீரியஸாகவே அவர் டயர்டாக தான் இருப்பார். ஏன்னா நைட்டு 2-3 எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தாங்க. ஸோ அவர் தான் ஹேண்டில் பண்ணார். நீங்களும் இல்லை, இசையும் இல்லை, ஸ்ரீநிதியும் இல்லை. ஸோ வினோத், நான், சரவணன் சீனியர் மட்டும்தான். ஏய், அந்த மாதிரிலாம் பேஷண்ட் வரும்போது கால் பண்ணலாம்லடி, பக்கத்தில் தானே வீடு, வருவோம்ல. இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நர்ஸ் இருக்காங்க, நாங்கள் 3 டாக்டர்ஸ் இருக்கோம்ல. ஸோ அதனால் நைட்டே ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரவணன் சீனியரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. மார்னிங் ஷிஃப்ட் அப்புறம் நீங்களாம் வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜெகன் இப்போது வேறு யாரும் இல்லை. டேய், ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். ஜெகன் ரிஷி எப்படா வராங்க? டேய், ஜெகனுமே செட்டில்டு ஃபேமிலி தான். அவன் ஒர்க் பண்ணணும்லாம் கிடையாது. அவன் ஆசைப்பட்டான்றதுக்காக அவங்க அப்பா மெடிக்கல் ஃபீல்டு உள்ள அனுப்புனாரு. அவன் படித்தான். அவன் நினைச்சாலும் வசந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணலாம். ஆனால் அவன் தான் அந்த மாதிரிலாம் வேணாம், நான் சர்வீஸ் மாதிரியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போ வசந்த் கூப்பிட்டோன்னே இந்த ஹாஸ்பிட்டலே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்படியே சீனியர், அப்போ ஜெகன் ரிஷி சீனியர்லாம் இங்கே ஜாயின் பண்ணிடுவாங்களா? ஆமாண்டி, அப்படி தான் ஜெகன் சீனியர் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனாரு. டேய், நேற்று ஒரு கேஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்க சொன்னானுங்களே, வச்சியா? அழகர்னு சொல்லிட்டு ஒரு வயசான பேஷண்ட்டு, அந்த தாத்தா கேஸ் தானே?
ஆமாண்டா அவங்க பேத்தி கூட வந்தார்ல பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே எடுத்தமே சரவணன் கூட இப்போ ரிப்போர்ட் கொடுக்க வேணாம் ஸோ அவங்க வீட்லேருந்து வேற யாரையோ வர சொல்லியிருக்கேன் அப்போ ரிப்போர்ட் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னால. ஆமாம் சீனியர், அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம். பட் ஜெகன் சீனியர் வந்து தான் அந்த கேஸ் ஃபர்தராக மூவ் பண்ணணுமா, அதனால டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வைங்க. ஸோ 2 டேஸில் ஜெகன் சீனியர் வந்து பார்த்துப்பாருன்னு சரவணன் சீனியர் சொல்லிட்டாரு. சரி ஓகே, அதான் என்கிட்டயும் சொன்னானுங்க. ஸோ 2 டேஸ்ல அவன் வந்துருவான், வந்து அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். இதோ வசந்த் சீனியர் வந்துட்டாரே. வந்த உடனே இதோ பொண்டாட்டியை தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு டேவே கம்ப்ளீட் ஆகும். நேற்று தான் ரெண்டும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, ரெண்டும் அடிச்சுக்கல போலையே. டேய் வந்துட்டியா? என்ன சீனியர் வந்த உடனே ஃப்ரெண்டை தூக்கி வச்சு ஆறாரோ ஆறிறாரோ பாட்டா? டேய் அவன் பிள்ளை கூட இல்லாம படுத்திருக்கான், தூக்கி மடியில படுக்க வச்சிருக்க வேண்டியதானே? அப்படியே ஒரு மாதிரியா படுத்திருக்கான், கழுத்து வலிக்கும்ல. தோ பாரு, அவனை எப்போ மடியில் படுக்க வைக்கணும், எப்போ மல்லாக்க போட்டு அடிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாதுன்னு. இவரே வருஷம் பூரா கொஞ்சிட்டு இருப்பாராம், ஒரே ஒரு நாள் கொஞ்சாம இருப்பாராம், அன்னைக்கு நாங்கள் அவரை பார்த்துக்கணுமா? இதெல்லாம் என்னடா நியாயம்? அதான் வந்துட்டல்ல, நீயே கொஞ்சம் பொறாமையில் பொங்காதீங்கடா. பொங்கல் இல்ல பூரியும் இல்ல, ஒழுங்கா அங்க வேலையை பாரு. அதான் வந்துட்டல்ல, தலைவனை எழுப்பு. ஒன்றும் எழுப்ப தேவையில்ல, உன் வேலையை பாருன்னு. அவனே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு டயர்டாக இருக்கான், அவனை எழுப்ப சொல்கிறேன். ஓ, அவர் மட்டும் தான் நைட் ஷிஃப்ட் பார்த்தாரு, நாங்களாண்ணா நைட்டு வீட்டில் போய் தூங்கி என்ன வந்திருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் நைட் ஷிஃப்ட் பார்த்தான், டயர்டாக இருக்கான், தூங்கணும், தூங்கட்டும். சரவணா சாப்பிட்டு தூங்குறியா? வாணும், நீ அப்படியே கையை பிடிச்சிட்டே இரு, நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நேற்று ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன். அது நேற்று. ஓ சரி சரி. வினோ சாப்பிடலடாம? ஒரு மாதிரியா இருக்குன்னா தூங்கினா சரியாயிடும்னா சாப்பிடலடா. அவன் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவானேன்னு நானும் அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. பேசாமல் வீட்டுக்கு கால் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லவா? வேணாண்டா, நானும் வினோவும் இப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வேணும்னா நாங்கள் வரும்போது அவனுக்கு எடுத்துகிட்டு வரோம். அது வரைக்கும் அவன் தூங்கட்டும், நீ சொல்கிற மாதிரி. டேய் நீங்களும் தான் நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்க, இப்போ எப்படி உடனே வர முடியும்? ரெஸ்ட் எடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிப்டாக்காவை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். மார்னிங் ஷிஃப்ட்டு பேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? அஜய், இசை, ஸ்ரீநிதி மேனேஜ் பண்ணிப்பீங்கல்ல? பேஷண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஓபி பார்த்தாச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆமாண்டா, மார்னிங் ஷிஃப்ட் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கும் ஒரு சில வேலைலாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, நானும் அதை பார்க்குறேன். நான் பார்க்க வேண்டிய எமர்ஜென்சி கேஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கண்ணா. ஓகே சீனியர், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி போதும், அதான் வேலை இருக்குன்னால போய் என்னன்னு அதை பாரு. இல்லைடா, நைட்டு என் கூட அவன் வந்து பேசல, தூங்கல, அதனால் அவன் ஃபீல் பண்ணுவான். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே மடியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன். டேய் இங்கே பாறேன், குழந்தை கண்ணு முழிச்சிருச்சு, பேசுங்க. என்னடா சாப்பிடல, காஃபி கூட குடிக்கலன்னு சொல்கிறாங்க, என்னாச்சு? ஏதாவது உடம்புக்கு பண்ணுதா? எனக்கெல்லாம் எதுவும் பண்ணல, நைட் ஷிஃப்ட் பார்த்ததில் லைட்டாக டயர்டாக இருக்குது, தூங்கிட்டேன். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னா எனக்கு யாரும் சாப்பாடையும் எடுத்துகிட்டு வர சொல்ல தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ ஏன்டா அவன்கிட்ட கடுப்பாக பேசுகிறேன்? அவன் தான் இப்போ என்ன தேவையில்லாமல் பேச வச்சிருக்கான், டாபிக் எடுத்து கொடுத்து. என்னடா ஏன் வசந்த், நேற்று நைட்டு நீ நானும் சரியாக பார்த்துக்கல, நேற்று ஈவினிங் சரியாக பேச முடியல, அதுக்குள்ளே எனக்கு என்னவோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு இதோ அந்த மடியில் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு உன் அரவணைப்பு வேணும், உன் பாசம் வேணும்னு வந்து இதோ கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அவ தெரிஞ்சே பண்ணல, தெரியாம தான் ஒரு தப்பு பண்ணியிருக்கா. இந்த 4 வருஷமா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு. அது அவளா உருவாக்கிக்கிட்டது கிடையாது, தானா உருவான காரணம். ஸோ அதுக்கு அவ என்ன ரியாக்ட் பண்ணணுமோ அதை அவ கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. அவன் நல்லா இருக்கும்னு நினைச்சு 4 வருஷம் அவ பிரிஞ்சு இல்லடா, அவளுக்கு அவ தண்டனை கொடுத்துக்கலடா. நீ நல்லா இருக்கும்னு நினைச்சு தானடா அப்படி ஒரு தண்டனையை அவ சுமந்துட்டு இருந்திருக்கா. சொல்ல உனக்கு தண்டனை கொடுத்தப்ப கூட உன்னை அவ தனியாக விட்டுட்டு போல, உன் ஃபேமிலி கூட தான் விட்டுட்டு போயிருக்கா. ஆனால் அவளுக்கே அவ தண்டனை கொடுத்துக்கும் போது எல்லாரையும் இழந்துட்டு நிற்கதியா நின்னாடா. அஜய் இசை இருந்ததுனால அவளை பார்த்துக்கிட்டாங்க. நீ பார்த்துக்க மாட்டேன்னு நான் சொல்லலை, நீ பார்த்துக்கிறதுக்கான சுச்சுவேஷனை அவளும் உருவாக்கி தரலதான். இந்த 4 வருஷமா அவ எவ்வளோடா எங்கிருப்பா, உன் பாசத்துக்கும் உன் தோல்ல சாஞ்சு அழறதுக்கும். ஒரு நாள் இந்த ஃப்ரெண்டுக்காக பிரிஞ்சிருந்ததுக்கு ஓடி வந்திருக்கியே, 4 வருஷம் அவ உன்னை பிரிஞ்சிருந்திருக்காடா. அவ எவ்வளோ ஏக்கத்தோட இருப்பா உன் மடியில் சாஞ்சு அழணும்னு. கேட்கறான்ல, பதில் சொல்லு. ஏன் உன் முன்னே உட்காந்துருக்க? அதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அவளுக்கு நீ தண்டனை கொடுக்குறன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் 2 பேரும் தான் தண்டனை கொடுத்துட்டு பிரிஞ்சிருக்கீங்க. சீனியர், வீட்டில் கல்யாணம்னே முடிவு பண்ணிட்டாங்க. உங்கள் மனசில் பெருசாலாம் கோவம் இல்லைன்னு எனக்கும் புரியுது. நீங்கள் அவகிட்ட பேச தான் ட்ரை பண்ணீங்க, இல்லைன்னா நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் அவளும் உங்களுக்காக தான் சீனியர் வெயிட் பண்ணா. உங்கள் பாசத்துக்காக தான் அவளும் எங்கே போய் நிற்கிறா. அவளுக்கு அவங்க அப்பா அம்மாவை தெரியும் சீனியர், அதுக்கப்புறம் உங்களை தான் தெரியும். அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டுமே எல்லாமாவும் இருப்பீங்கன்னு நினச்சப்போ நீங்களும் இல்லைன்ற சூழ்நிலை அவளுக்கு ஏற்படுத்தி தந்துருச்சு. இந்த விதியோ இல்லை சதியோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் தண்டனை அவள் தான் அதிகமாக அனுபவிச்சிருக்கா. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவள் சாரி கேட்கணும்னு நினச்ச, அதான் சாரி கேட்டுட்டால, அப்புறம் என்னடா இன்னும்? அவளை கல்யாணம்லாம் பண்ணிப்பேன், ஆனால் பேச மாட்டேன்.
வைத்தியக்காரத்தனமா இல்லையாடா? ஏண்டா சரவணன் கல்யாணத்துக்கு வந்துட்டு அவர் ரிட்டர்ன் போகிறதுக்குள்ள அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டலடா, புரிய வச்சுட்டலடா. அப்படி இருக்கும்போது ஏன்டா இப்போ பிரித்து வச்சு தண்டனை கொடுக்குறேன்? சொன்னா கேட்க மாட்டேல்ல, இப்படியே அமைதியாக தான் இருப்பேன்ன. சீனியர், யாருக்கிட்டையும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை. நான் பண்ணது தப்புன்னு தான் நான் ஒத்துக்கிறேனே. அவன் எனக்கு கொடுத்துருக்கிற தண்டனையும் கரெக்டுன்னு தான் நான் ஒத்துக்கிறேனே. அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ எல்லாரும் அவனை கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் கொடுக்க போகிறானே. எனக்கு அந்த ஃபேமிலியே போதும் சீனியர். அவன் பழையபடி என்னைக்கு பேசணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு பேசிட்டோம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். 4 வருஷமாக அவன் எனக்கு வெயிட் பண்ணான்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சீனியர். இவர் முடிவுக்கு வர மாதிரி தெரியலையே. அதெல்லாம் முடிவுக்கு வருவான். பேசின பேச்சுக்கு முகக்கட்டையை பார்த்தா மாறின மாதிரி தான் தெரியுது. சரி வா, நம்ம கிளம்புவோம். சரவணனும் கிளம்புவான். ஸோ அஜய் இசை போய் அவங்க டியூட்டியை பார்ப்பாங்க. பேசுகிறானான்னு பார்க்கலாம். சரி சீனியர், நானும் வினவும் கிளம்புறோம். நீங்கள் எப்படி வீட்டுக்கு வரீங்களா? கிளம்ப வேண்டியதான் வினோதினி. நானும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வரேன். சரி ஓகே, வாடா போகலாம். ஏய் அஜய், என்னடி? சரியான மக்கு சாம்பிராணி தான். கல்யாணம் ஆகி உனக்குலாம் அறிவில்லைல்ல. எல்லாரும் எவ்வளோ நாசுக்கா இருந்து போனாங்க. நம்ம 2 பேர் மட்டும் தான் உட்காந்துருக்கோம். ஒழுங்கா வா. ஆமாம்ல. இது வாடா மக்கு சாம்பிராணி. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேளை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். தங்கம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கனே. மாமா எப்படி இருக்காங்க? மாமா எப்படி இருக்கேன் பார்க்கறதுக்கு? நீயே சொல்லு. அழகா இருக்கீங்களே. உங்க 2 பேரும் இப்படி பாவாடை சட்டையில பார்த்தா இது குட்டி புள்ள, இது பெரிய புள்ளன்னு தெரியலையே. நாங்க 2 பேருமே குட்டி பிள்ளை தான். வைஷாக்கா எப்பயுமே குழந்தை தானா இந்த வீட்டுக்கு அப்படின்னு மாமா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த வீட்டுக்கு புதுசாக குழந்தைய வந்திருக்கேனா, அதனால நானும் குழந்தை தான். எனக்கு முன்னாடி வைஷாக்கா குழந்தை, இப்போ நான் குழந்தை. 2 பேருமே குழந்தை தான். இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறான் அந்த குட்டி. ஆமா, நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் தெளிவா பதில் சொல்லணும்ல. பாரா. அப்புறம் மாமா, நான் ஸ்கூல் போயிட்டேன். அன்னைக்கு வந்து எங்க வைஷாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? எங்க வைஷாக்காவை நீங்களா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஆமாண்டி தங்கம், உங்க வைஷாக்காவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? மாமா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வைஷாக்காவை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே தானே இருப்பாங்க வைஷாக்கா. எல்லாரும் சொன்னாங்க எங்கேயும் வெளியூருக்குலாம் போக மாட்டாங்களாமே. நம்ம எப்போ நினைச்சாலும் வைஷாக்காவை போய் பார்க்கலாம். வைஷாக்கா நினைச்சா எப்போ வேணாலும் நம்மள வந்து பார்க்கலாம். அதனால கிருஷ்ணா மாமாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சரவணப்பா சொன்னாங்க. ஆமாண்டி தங்கம், வெளியூருக்குலாம் போக மாட்டாங்க. எப்போ நினைச்சாலும் அக்காவை நீ வந்து பார்க்கலாம், அக்கா எப்போ நினைச்சாலும் ஒன்று வந்து பார்க்கலாம். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நானும் ஏற்கனவே ஃப்ரெண்ட் இல்லை, அதனால ஃப்ரெண்டு எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆமாம்ல, நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்ட் இல்லை, அதனால ஜாலியாக தான் இருக்கும். ஆமாம். சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வீட்டில் வந்து தாத்தாலாம் வயலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் பாட்டி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. சித்தக்கா சமைக்கிறாங்க. அப்புறம் எங்கள் மம்மிஸ்லாம் அவங்க மம்மிஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. டாடிலாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்புறம் சரவணப்பா, அப்புறம் வினோத்தப்பா, அவங்கள மட்டும் இப்போ வருவாங்க. அவங்களுக்குலாம் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சதில்ல, அவங்களாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஆமாம், தங்கப்பிள்ளை இன்னைக்கு ஸ்கூல் போகலையா? நேற்று ரெயின் நிறையா இருந்துச்சுல்ல, அதனால பாப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. தங்கப்பிள்ளை அப்போ இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவா? ஆமா, ஜாலியாக தான் இருக்குண்ணே. நான் ரெயின் அடிக்கடி வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்றேன். காட் எனக்கு வைஷாக்கா 1 மாசம் லீவ்ல இருக்கிற வரைக்கும் இந்த அடிக்கடி ரெயினை கொடுத்து பாப்பாவுக்கு லீவ் கொடுக்க சொல்லுங்க. ரெயின் நிறைய வந்தாதான் ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அதனால நீங்க ரெயின் கொடுங்க, பாப்பா பாவம் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி காட் கிட்ட கேட்கறேன் தெரியுமா? அடிக்கடி மாமா லைஃப்ல கூட இடி மின்னல் மழை அப்படின்னு வரணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன்னு நீ மாமாவுக்காக சேர்ந்து ப்ரே பண்ணிக்கோ. நான் ப்ரே பண்ணிக்கிறேன். குட்டி பிள்ளைங்களாம் கேட்டா சாமி உடனே கொடுத்துருவாராம். அதனால உங்களுக்காக நான் சேர்த்து வேண்டிக்கிறேன். என் செல்லம், மாமாவுக்காக வேண்டிக்கோண்ணே. சரி. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இதுக்கப்புறம்லாம் வரக்கூடாதுல்ல வீட்டுக்கு அடிக்கடி. ஏன் உங்க அக்ஷயாக்காவுக்கு அருளண்ணனை முடிவு பண்ணி வச்சதுக்கப்புறம் அவர் வீட்டு பக்கமே வரலையா? சொல்லு, வீட்டு பக்கமே வரலையா? வந்துட்டு போட்டுன்னு தானே விட்டீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு மாட்டேன்னா புது ரூல்ஸு. அவர் வந்துட்டு போவார் தான், ஆனால் அவர் ஓவரா வாய் பேச மாட்டார். நீங்கள் தான் பேசுகிறீங்களே.
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வைஷு, இந்த கதையெல்லாம் சொல்லி என்ன ஏமாற்ற முடியாது. அவருக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அதனால அவர் அந்த மாதிரி வாய் பேசல. எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, இப்போதைக்கும் உனக்கு காலேஜும் கிடையாது. அதனால சீனியர் இப்படி தான் பேச முடியும். அப்புறம் வைஷு, மேட்சிங்காக நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம் போல. நேர்லலாம் ரொம்ப பேச மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நேற்று ஆனால் ஃபோனில் ஓவராலாக பேசினாரு. இதுக்கப்புறம் நேர்லி ஓவரா தாண்டி பேசுவேன். அப்படிலாம் இன்னைக்கு பேச முடியாது. நந்துக்குட்டி இருக்கான்னு அந்த குட்டியை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும்னா. உள்ள வந்து பேசுங்க வாங்க. எல்லாரும் கோவிலேருந்து இப்போ வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அண்ணனுங்க வருவாங்க. வாங்க உள்ளே வந்து உட்காந்து பேசுங்க. உன் குடும்பத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் ஈவினிங் தான் வீட்டுக்கு போகணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி ஆகணும். அதனால உங்ககிட்ட பேசிட்டு நான் இப்படியே கிளம்புறேன். முக்கியமான வேலை இருந்தால் முக்கியமான வேலையை போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இங்கே வந்தீங்க? என்ன வைஷுமா, நேற்று சொன்னதை மறந்துட்டியா? 10 days 10 கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது gift கொடுக்காம இருக்க முடியுமா? என்ன வேலை இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வைஷுக்கு gift கொடுக்காத ஸ்டாப் பண்ண முடியாது. என் தங்க பிள்ளைக்கு தான் ஃபர்ஸ்ட் gift, அதுக்கப்புறம் தான் பெரிய தங்க பிள்ளைக்கு gift. இப்படிலாம் கூப்பிடாதீங்க. சரி ஓகே, என்னோட ஜூனியருக்கு gift. பாப்பாக்கு என்ன கிஃப்ட்? யூனிகார்ன் கலர் பாக்ஸ். அம்மா கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? யூனிகார்ன் கலர் பாக்ஸ். அது இவ்வளவு பெருசா? ஆமா, தங்கப்புள்ள மேல மாமா என்ன கொஞ்சம் நெஞ்ச பாசமா வச்சிருக்கேன். சின்னதா வாங்கி தரதுக்கு மாமா இவ்வளவு பெருசா பாசம் வச்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிஃப்ட் வாங்கி தர முடியும். என் தங்கப்புள்ள வச்சுட்டு கலர்லாம் சூப்பரா அடிக்க வேணாமா? ஆமா அண்ணா, சூப்பரா இருக்கு மாமா. மாமா கிட்ட வாங்க. இந்தாங்க பாப்பாக்கு. மாமா செம சூப்பரா இருக்கு தெரியுமா? இப்போ நான் எடுத்துட்டு போய் கலர் பண்ணவா? இப்போவே போய் கலர் பண்ணு, அதுல எந்த தப்பும் கிடையாது. நீ இப்போ கலர் பண்ணாதான் கரெக்டாகவும் இருக்கும். நந்துக்குட்டி வேணாம் இரு, நம்ம அப்புறமா போய் சேர்ந்து கலர் பண்ணலாம். அக்கா என் கிஃப்ட் சூப்பரா இருக்கு தெரியுமா? நான் போய் கலர் பண்ணிட்டே இருக்கேன். உனக்கு என்ன கிஃப்ட் நீ வாங்கிட்டு வா. பாப்பா போய் வெயிட் பண்றேன். சூப்பர் டி தங்கம், வாங்கிட்டு போய் கலர் பண்ணுங்க. அக்கா பின்னாடியே வருவாங்கண்ணா. சரி மாமா. இப்போ எதுக்கு அவளை அனுப்புனீங்க? கிஃப்ட் கொடுக்கணும்ல. அப்படியே கொடுக்க வேண்டியதானே? நான் வாங்கிட்டு போயிருப்பேன். அதை விட்டுட்டு எதுக்கு இப்போ அவளை அனுப்புனீங்க? யாராவது வந்தா கூட நான் இப்படி கார்டன்ல நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். 6 மாசத்துல வைக்க வேண்டிய கல்யாணத்தை 3 மாசத்துல வச்சா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனியர் ஓவரா வாய் பேசுறீங்க. இப்படிலாம் பேசினா சரி வராதுன்னு. புற பேசுற மாதிரியே தெரியுதே. ரொம்பவே தெரியுது. அப்படிதாம்மா தெரியணும், அதுக்காக தானே பேசுறது. என்ன கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, வாங்கின உங்களுக்கு தான் தெரியும். ஃபைன் கரெக்ட் தான், பட் கெஸ்ஸிங் இல்லையா? இல்ல. சரி கெஸ் பண்ண வேணாம், கிஃப்ட் வாங்கிக்கோ. மலர்கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவே உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி. கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் இருக்கே. இப்போ பாருங்க சீனியர், கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒழுங்கா கிளம்பி போங்க. அப்படி இல்லைன்னா உள்ள வந்து உட்காந்து பேசுங்க. நான் ரொம்ப நேரம்லாம் இப்படி நின்று பேச மாட்டேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? திரும்பவும் சொல்லிட்டேன், யாராவது பார்த்து ஏதாவது நினைச்சு 6 மாசத்துல பண்ண வேண்டிய கல்யாணத்தை 3 மாசத்துல பண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஃபீல் பண்ற? என் கெரியருக்கு அப்போ சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு யாருமா சொன்னா உனக்கு? லவ் பண்ணா மேரேஜ் பண்ணிக்கிட்டா கெரியர் போயிட்டு. நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை நான் ஆக்குவேன், புரியுதா? அதே மாதிரி உன்னை லவ் பண்ணவும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த 1 month உனக்கு ஃபுல்ஃபில்லாக என்னோட லவ்வை என்னன்னு காமிப்பேன். பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். தீப்பந்தம் போன்றவன் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு போல. ஆனா மேடம் அதெல்லாம் ஓப்பனா சொல்ல மாட்டீங்கல்ல. சரி விடு, நானே சொல்றேன். படப்படன்னு பேசுகிறேன். என் பட்டாம்பூச்சி கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சேன், ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஸோ செகண்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிற என் பட்டாம்பூச்சி எப்பவும் கலகலப்பாகவும் இருக்கணும். அவளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த கலகலப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறியா? தீப்பந்தம் போன்றவன் நான் தீபம் என்று மாறிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவன் நான் தென்றல் என்று ஆகிவிட்டேன். கருங்கல்லை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன். சந்திரனை ஓ
உண்மையாகவே gift பிடிச்சிருக்கு. இந்த கண்ணாடி வளையலுக்கு பின்னாடி சின்ன வயசில் நடந்த ஒரு சில ஸ்டோரிலாம் இருக்குது தெரியுமா? பாடுறா, கண்ணாடி வளையலுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்கா? ஆமாம், ஸ்டோரி இருக்குது. ஆனால் இது நம்ம அட்மினோட ஸ்டோரி. அப்படியே வயசுக்கு உள்ட்ட அடிக்கிறாங்க. அடிக்கட்டும் அடிக்கட்டும். நான் கொஞ்சம் குட்டியாக இருப்பேனா, அப்போ வந்து அக்கா அண்ணாலாம் எதுக்காவது வெளியில் போவாங்க வருவாங்க. எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போக முடியாதுல்ல. அப்படி கூட்டிட்டு போக முடியல அப்படின்னா அதை என்னால் புரிஞ்சுக்க முடியாதுல்ல. நான் அழுவேனா? அந்த மாதிரி குழந்தை அடம் பிடிச்சது அப்படின்னா ரிட்டன் போகும்போது நம்ம மேலே அவள் கோச்சிட்டு இருப்பா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம பிஸ்கட்டு சாக்லேட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம், பொம்மை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. ஆமாம், அப்படி தானே வாங்கிட்டு வந்துருவாங்க. இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்குமா. இந்த மாதிரி அண்ணா அக்காலாம் எங்கேயாவது போகும்போது நான் தொல்லை பண்ணிட்டு அழுதேன் அப்படின்னா ரிட்டன் வரும்போது எனக்கு கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வருவாங்களாம். எப்போவுமே என் கையில் கண்ணாடி வளையல் இருந்துக்கிட்டே இருக்கணும், சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அண்ணெல்லாம் சொல்லுவாங்க, அக்காவும் சொல்லுவாங்க. அதனால் வைஷுவை சமாதானப்படுத்தணுன்னாலே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்கே பார்த்தாலும் கண்ணாடி வளையலை அக்காவும் சரி அண்ணனுங்களும் சரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போது gift கரெக்டாக தான் வாங்கி கொடுத்துருக்கனா? ஆமாம், நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கிஃப்ட்லேயும் நான் என் அண்ணா அக்காவை பார்க்குற மாதிரியே இருக்குது. என் அண்ணா அக்கா என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ஹேண்டில் பண்ணுறீங்க. வாங்கிட்டு வந்த உடனே கண்ணாடி வலையில என் கையில் போட்டுருவாங்களாம். போட்டதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு அவங்க மேலே இருக்கிற கோதை மறந்துடுவேனா. இப்போ வரைக்கும் அண்ணன் காலேஜ் போயிட்டு வரும்போது சரி, அண்ணன் வேலைக்கு போயிட்டு வரும்போது சரி, அக்கா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது சரி, மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்குன்னு இப்போலாம் நான் கோச்சிட்டு இல்லை, இருந்தாலும் அந்த பழக்கம் அவங்களுக்கு மாறல. அப்போது இதுக்கப்புறமும் என்னோட பழக்கமும் மாறாது, நானும் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவேண்ணே. தேங்க்ஸ். எதுக்கு? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போதே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கிஃப்ட்டும் என் ஃபேமிலி எனக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என் ஃபேமிலியை எப்போவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு தோண வைக்கிறீங்க. தோண வச்சா சரிதான். சரி, நீ என்ன சொன்ன? உன் அண்ணாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே உனக்கு போட்டு விட்டுருவாங்கன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, போட்டு விட்டுறலாம்ல. போடுங்க, இதில் என்ன இருக்கு? நம்ம சொன்னதை காதில் வாங்கிட்டு சொல்கிறாளா வாங்காத சொல்கிறாளா? ஐஷோ, நான் சீரியஸாக கேட்குறேன், போட்டு விட்டுறலாம்ல. போடுங்க, இதில் என்ன இருக்கு? அக்கா அண்ணெல்லாம் போட்டு தானே விடுவாங்க, அதனால நீங்களும் கேட்குறீங்க, போட்டு விடுங்க. ஓஹோ, அந்த ஃபீல்டில் சொல்கிறாளா? அக்கா அண்ணெல்லாம் போட்டு விடுவாங்க, நீங்களும் போட்டு விடுங்கன்னு. ஆனால் அக்கா அண்ணன் போடும்போது வேறு ஃபீல் இருக்கும், நான் போடும்போது வேறு ஃபீல் இருக்குன்றது இன்னும் அவன் மைண்டுக்கு போய் ஃபிக்ஸ் ஆகலை. நம்ம போட்டதுக்கப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்ல, நம்ம போட்டுகிட்டே பேசுவோம். சரிம்மா, கையை கட்ட. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா மெரூன் கலர் போட்டுடலாமா? காலன் வளையல் அங்கே இருக்கட்டும்னா கையை காட்டு. உயிரே உனையே நினைந்து விழிநீர் மழையில் நனைந்து. ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கு. சீனியர் வளையல் கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். முடியாது, நான் தான் போடுவேன். நீ சொன்னல போடுன்னு, அப்புறையே மாற்றி பேசுகிறேன். இல்லை, அது வந்து சைலண்ட்டாக இருக்கணும் பட்டர்ஃப்ளைன்னு. இப்போ போட்டுருவேன். படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பெண் வீணை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி. விரைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கணிந்திடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. எல்லாரும் பேச வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா தாங்க, உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ பேசலாம் தான். நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். ஸோ பேரை மட்டும் காமிச்சு ஒரு ஸ்கிரிப்டை மூவ் பண்ண முடியாது, அது நல்லாவும் இருக்காது. நம்ம எல்லாரோட லவ் ஸ்டோரியுமே கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகிடணும்னு தான் ஆசைப்பட்டோம். அதனால தான் சரவணா நண்பழகி ஒரு தனி கான்செப்டில் போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அஸ்வின் அண்ணி அவங்களோட லவ் ஸ்டோரி வேறு மாதிரி வந்துச்சு. ஸோ மேரேஜ்லேருந்து லவ் ஸ்டோரி வரைக்கும் அதை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயாச்சு.
காலேஜ் ஸ்டோரி நடுவில் எடுத்துட்டு வந்தோம். அதை ரொம்ப தூரம் நம்மளால எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா ஸ்ரீநிதி கேரக்டர் உள்ள எடுத்துட்டு வந்ததுனால நம்ம ரொம்ப ஃபிளாஷ்பேக்லாம் காமிக்கல. ஆக்சுவலி ஃபிளாஷ்பேக் வரும், இதுக்கப்புறமும் ஒரு சில ஃபிளாஷ்பேக் வரும். பட் அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போக முடியாது. அவங்கள மட்டும் தான் காட்ட முடியும், காலேஜை காட்ட முடியாது. நினைவுகள் ஒரு அழகான ஸ்டோரிங்க. எப்பயுமே நினைவுகள் எடுக்கும்போது நான் அதில் வாழ்ந்து தான் எடுப்பேன். நம்ம லைஃப்பில் நடக்கிறதையும் நம்ம லைஃப்பில் நடக்கணும்னு ஆசைப்படுறதையும் ஒரு ஃபேமிலியாக காமிக்கணுன்றது தான் என்னோட தீமை. ஸோ அப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பேரை காமிச்சோம், ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சோம். திடீர்னு நைட்டு, திடீர்னு பகல், அந்த மாதிரிலாம் இல்லை. டே பை டே ஒரு மார்னிங் அப்படின்னா, ஸோ மார்னிங்லேருந்து ரொட்டீன் நைட் வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்னோட 3 ஸ்டோரியிலுமே நான் அப்படி தான் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ ஒரு டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டே வந்து மார்னிங் டு நைட் என்ன நடக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக காட்டணும்னு நினைப்பேன். திடீர்னு நம்ம மார்னிங் காமிச்சோம், நைட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோம், ஒரு பேர் காமிச்சோம் அப்படின்னு நான் போயிருக்க மாட்டேன். இப்போ என்னம்மா திடீர்னு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கதை மூவ் பண்ணி ஆகணும். அதை பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு சில லவ் ஸ்டோரி நம்ம ஓரளவு எண்டிங்கு கொண்டு வந்துட்டோம். சரவணன் அஸ்வின் அவங்களோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ரீநாத் ரோஷினி அவங்களோட லவ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வசந்த் ஸ்ரீநிதியோட ஸ்கிரிப்டும் இப்போ தான் போயிட்டு இருக்கு. அருளழகன் அக்ஷயா அவங்களோட ஸ்கிரிப்டும் மூவ் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரியாக இருக்கணும். ஸோ ஒரு தனி ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் யோசிச்சு எடுப்பேன். அதனால தான் நீங்கள் எல்லாரும் கிருஷ்ணா வைஷ்ணவியை ஸ்டார்டிங்லேருந்து காட்ட சொன்னப்பவும் நான் காட்டலை. ஸோ அவங்கள ஸ்பெஷலாக தான் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நினைவுகள் முடிக்கலாம் மாட்டாங்க, யாரும் முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முடிக்கிற பிளான்லலாம் இல்லை. நினைவுகள் வந்து கண்டினியூ ஆகும். எவ்வளோ எபிசோட் போதும் அது போகட்டும். இவ்வளோ எபிசோடில் முடிப்பேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி வியூஸ் போகுது போல அதை பற்றி நான் ஃபீல் பண்ணவும் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போக போகிறீங்க. நானா இந்த ஸ்டோரியை ஓரளவு யோசிச்சு முடிச்சிட்டேங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு இந்த ஸ்டோரியில் எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கணும் அதை தான் அவுட்புட்டாக கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஸ்டோரியில் ஒரு டாக்டர் 2 டாக்டர் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு பெருசாக கதையை மூவ் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம ஸ்டோரியில் மொத்தம் 10 டாக்டர்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் 10 டாக்டர்ஸுமே படித்தாங்க, என்னப்பா டாக்டர்னு சொன்னீங்க அதோட கதையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்களாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஸ்கிரிப்டை இப்போ கொண்டு வந்திருக்கோம். காலேஜ் ஸ்டோரியில் நம்ம கொடுக்க முடியாத விஷயத்த கூட ஸோ இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த கான்செப்ட் காமெடி எல்லாத்தையுமே திருப்பி ரிஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரலாம். அதனால தான் இந்த மெயின் கான்செப்ட். அப்புறம் ஜெகன் ரிஷிலாம் இருக்காங்க, அவங்களையும் நம்ம டம்மியாக வச்சிருக்க கூடாது இல்லைங்களா? ஸோ ஜெகன் எப்படி திருந்தினாரு அப்படின்றது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெகன் ரிஷி எல்லாருக்குமே பேர் இருக்காங்க. சும்மா ஒரு 4 பேர் வச்சு 4 ஹீரோ அப்படின்னு நான் சொல்லலை. 10 பேர் இருக்கும், 10 பேருக்குமே பேர் இருக்காங்க, 10 பேருக்குமே லவ் ஸ்டோரி அட்மின் காமிப்பாங்க. என்னால் மெயின் ஹீரோ இவங்க தான், இந்த 4 பேருக்கு மட்டும்தான் நான் எடுப்பேன், மீதி 4 பேரை நான் டம்மியாக தான் காட்டுவேன் அப்படின்னு நான் காட்ட மாட்டேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும், வினோத்தோட லவ் ஸ்டோரி ஆகட்டும், சரவணனோட லவ் ஸ்டோரி ஆகட்டும், இதோ வசந்த், அஜய், ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெகன், ரிஷி, ஸ்ரீநாத், கிருஷ்ணா எல்லாருக்குமே தனித்தனி கான்செப்ட் தான். நினைவுகள் அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சதுக்கு மீனிங்கே ஸோ நம்ம மனசில் நீங்காத நினைவோட ஒரு ஸ்டோரி வரணும் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டோரிக்கு நான் நினைவுகள்னே பேர் வச்சேன். அதே போல தான் நான் நினைவுகள் ஸ்டோரி எடுத்து முடிக்கும் போதும் ஒரு டைம் நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுமே என் மனசுலையும் நீங்காத நினைவாக தான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு வில்லேஜில் ஹாஸ்பிட்டல் கட்டி ரன் பண்ணணும்னு ஆசைங்க. ஸோ வில்லேஜில் நம்ம ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ இதில் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்க கூட நடக்கிற காமெடி கலாட்டாஸ், ஸோ இவங்க பண்ணுற அக்கப்போர் எல்லாமே இதுக்கப்புறம் ஃபர்தராக வர எபிசோடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுவாங்க. அதே மாதிரி வசந்த் என்னப்பா ஸ்ரீநிதி மேலே கோவமாகவே இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கோவமாக தான் இருக்காரு, அவர் சமாதானமும் ஆகிட்டாரு. ஸோ அதெல்லாம் வெளியில் சொல்லலை, அவ்வளோதான். வெளியில் சொல்கிற டைமும் வரும். இதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு 15 நிமிஷம் என்ன இவங்கள வச்சு ஓட்டிட்டியப்பா அப்படின்னு கேட்காதீங்க. இவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களோட ஸ்கிரிப்டும் மூவ் ஆகணுன்றதுனால தான் இன்னைக்கு இவங்கள மெயின் கான்செப்டாக வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரேம் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இத்தனை பேர் உட்கார வச்சிருக்கேன், ட்ரெஸ் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன், பேக்ரவுண்ட் இதெல்லாம் செட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. இதுதான் என்னோட வேலை. அதனால நான் இதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான கிரெடிட்டை நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டோரி காணல் நீர். காணல் நீர் என்னால் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அந்த சேனலில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சில இஷ்யூஸ் வந்துட்டே இருக்குது. அது நான் சரி பண்ணிட்டு தான் வீடியோ அதுக்கு ப்ராப்பராக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் விட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ டைட்டில் சாங்லாம் நியூவாக கிரியேட் பண்ணேன். ஸோ ஸ்டோரி கண்டினியூ பண்ணணுங்கிறதுனால தான். ஆனால் என்னால் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண முடியல. சேனலில் ஒரு சில ப்ராப்ளம் வருது. அதை நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நினைவுகள் உன்னை தேடி கண்டிப்பாக ரெகுலராக வரும். ஸோ எப்போவுமே நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வசந்தா இருக்கேன், அங்கே உன்னை தேடியில் கௌதமாக இருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி மிங்கிள் ஆகக்கூடாது, எங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரி ஒரே மாதிரி வரக்கூடாது. இதுதான் என்னோட கான்செப்ட். 2 ஸ்டோரிக்கு டைலாக் பேசும்போதே எனக்கு குழப்பம் வந்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ அது நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், எனக்கு குழப்பம் வந்ததே கிடையாது. ஏன்னா நான் உன்னை தேடி எடுக்க போகும்போது ஸோ அங்கே அந்த கேரக்டராகவே மாறிடுவேன். நினைவுகள் எடுக்க வரும்போது இங்கே இந்த கேரக்டராக மாதிரி தான் நான் பேசுவேன். அதனால தான் என்னோட ஸ்லாங்கும் சரி, என்னோட டைலாக்ஸும் சரி ஒரே மாதிரி மிங்கிள் ஆகி நான் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே எங்களோட பிக் தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உன்னை தேடி கமெண்ட்ஸ் ஆகட்டும், நினைவுகள் கமெண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஃப்ரேம் போட வேணாம், எனக்கு வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சா கூட உங்களோட கமெண்ட்ஸ் என்னை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்.
இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்ததுக்கான ரீசன் எங்கள் எல்லாரையும் கம்பேக்கில் கொண்டு வராங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வச்சு, ஸோ வில்லேஜில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் அங்கே வர பேஷண்ட்ஸை நாங்கள் எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. திரும்பவும் சொல்கிறோம், உங்கள் எல்லாருக்குமே எங்கள் எல்லாரோட பிக் தேங்க்ஸ். நினைவுகள் 100 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணும்போதே நான் பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. அதனால தாங்க இப்போ பேச வந்தோம். ஸோ நானும் சொல்லிக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாரோட பிக் தேங்க்ஸ். Love you all. அப்புறம் நாளைக்கு எல்லாரும் மறக்காம வீடியோ பார்க்க வந்துருங்க. கிருஷ்ணா என்ன கவிதை சொல்லியிருப்பாரு, ஸோ என்ன மாதிரி இதுக்கப்புறம் வைஷ்ணவி கிட்ட பேசியிருப்பாரு அப்படின்றத பார்க்க வந்துருங்க. அப்புறம் நம்ம வசந்த் ஸ்ரீநிதி கிட்ட என்ன பேசியிருப்பாரு அப்படின்றதையும் பார்க்க வந்துருங்க. அப்புறம் எங்க அருள் மச்சான் இருக்காரு, நைட்டு எங்க தங்கச்சியை பார்க்க வரேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சம்பவம் வேற இருக்கு நாளைக்கு, அதனால அதை பார்க்கவும் மறக்காம வந்துருங்க. ஒரு அண்ணனா இருந்துக்கிட்டு 4 தங்கச்சிகளை வச்சுட்டு அவன் பண்ற அலப்பறையே அப்படி இருந்தது அப்படின்னா, 2 தங்கச்சியை வச்சுக்கிட்டு இத்தனை அண்ணனுங்க நாங்க இருக்கோம். அப்ப நாங்க பண்ற அலப்பறை எப்படி இருக்கும்? எங்களை மீறி எங்க தங்கச்சியை பார்த்துருவானா என்ன மச்சான்? ஓகேங்க, மறக்காம நாளைக்கு வந்துருங்க எங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. பாய்.